சத்குரு வணக்கம். இன்று மற்றொரு பதிவு என்னென்னா, நாம் எங்கேயாவது நம்ம போனோமா யாரையும் எடுத்த உடனே எந்த ஒரு வார்த்தையும் கூறி அவங்களோட மனதையோ அல்லது ஒருத்தரோட குணத்தையோ தெரியாமல் நாம் பேசக்கூடாது. இதை நான் கனகன்பட்டி சத்குரு அப்பா இடத்துல ஒரு இரவு நான் சாப்பிட வந்தேன்னா அந்த நேரத்தில் நான் வெளியில் போயிட்டு எனக்கு என்னை அறியாமலே சீக்கிரம் போகணும். கனகன்பட்டி அப்பா பால்கார் குடியில் இருந்தார். அப்போ சீக்கிரம் போகணுன்னு என்னோடய டிரைவர்கிட்ட ரொம்ப வற்புறுத்தி கூட்டிகிட்டு போக சொல்லிட்டோம். அங்கே வந்தோடனே கனகன்பட்டி அப்பா சத்குரு என்ன செஞ்சாங்க, பால்கார் தோட்டத்தில் அந்த குடியில் வாசலில் அது முன்னுக்கு கட்டில் போட்டு படுத்திருந்தாங்க. அப்போ நான் வந்தோடனே அங்கே எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கு பரோட்டா, அந்த இரவில் பரோட்டா தான் சாப்பாடு. எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்குள்ள அது மிச்சம் கொஞ்சம் தான் இருந்தது. அப்போ நான் வந்தோடனே ஒருத்தர் சொன்னார், ஐயா வாங்க பரோட்டா சரியாக இருக்குது உங்களுக்காக, அது சாமி எடுத்து வச்சுருக்காங்க உங்களுக்காக, வாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் வந்தோடனே அங்கே எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. அப்போ எல்லோரும் கொஞ்சம் ஒருத்தராக சாப்பிட்டு எழுந்திரிச்சோன்னா அந்த இடம் கொஞ்சம் இடம் இருந்துச்சு உட்காந்து சாப்பிட. நாங்கள் உட்காந்து சாப்பிட்டோம். பரோட்டா சாப்பிட்டோன்னே பரோட்டா முடிஞ்சிருச்சு. அதுதான் அவ்வளோதான் கடைசி. அப்போ அந்த நேரத்தில் சாப்பிடக்குள்ளே சாமி அந்த கட்டில் போட்டாங்கன்னு சொன்னேன்னு அந்த இடத்துல என்னை எட்டி பார்த்தாரு நான் சாப்பிட்றத. அப்புறம் இவங்க வாங்கன்னு சொன்னோடனே அப்பயும் ஒரு தடவை பார்த்தாரு. நான் சாப்பிடக்குள்ளே எனக்கு சரியாக அந்த இடம் சாமி பார்க்குற மாதிரி அவருக்கு நேராக தான் நான் உட்காந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் என் மனைவி சாப்பிட்ற வரைக்கும் அங்கே உட்காந்துருந்தேன். சாமியும் கொஞ்சம் பார்த்தாங்க. பார்த்துட்டு நாங்கள் போயிட்டு கை கழுவ போனேன். பால்கார் குடியலுக்கு பின்னால் கை கழுவ போனேன். நான் கை கழுவுக்குள்ளே அதே குடியில் அந்த பின்புறமாக ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த வெளியூருக்காரங்க வந்த உடனே சாப்பாட்டில் தான் உக்காந்தாங்க, ஐயாவை பார்த்து கை எடுத்து கும்பிட கூட இல்லை அப்படின்னு சொன்னார். எங்களை பார்த்து தான் சொன்னாரா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நானும் ஒரு சராசரி மனுஷன் தானே. எனக்குள்ளே கனகன்பட்டி சத்குரு 95% அந்த இடத்துல இருந்தாலும் அந்த 5% வார்த்தை கேட்கக்குள்ள கொஞ்சம் லேசாக சுருக்குன்னுச்சு. சரி, அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். எனக்கும் சத்குரு அப்பாவுக்கும் உள்ள தொடர்பு அவருக்கு தெரியாதுல்ல. அந்த இதை நான் என் மனசை தேத்திக்கிட்டேன், கவர் பண்ணிக்கிட்டேன். முடிஞ்சோடனே நான் கனகன்பட்டி சத்குரு அப்பாவிடம் அவருக்கு நேராக கொஞ்ச நேரம் உட்காந்தேன். அவரும் பார்த்தாரு. திடீர்னு ஒரு கட்டத்தில் அவர் என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டு கட்டில் தூக்குங்கடான்ட்டார். அப்புறம் தூக்கிட்டு உள்ளுக்கு அந்த ஓரம் எங்கேயோ நவுத்தி வச்சாங்க. பிறகு எல்லோரும் அது முடிஞ்சிருச்சு. நான் சுருக்கமாக வந்துடுறேன் இப்போ இந்த கதைக்கு. அப்புறம் எல்லோரும் ராத்திரியில் அங்கே தங்கணும். எல்லோரும் தங்கிட்டு இருந்தோம். அப்போ சாமியும் நானும் தான். நான் பெரும்பாலும் சாமி கூட இருந்தேன்னா நான் தூங்குறது ரொம்ப குறைவு. பெரும்பாலும் சாமியை பார்த்துக்கிட்டு சாமி பார்ப்பாங்க, அப்படி அந்த மாதிரி தான் சில இதெல்லாம். அப்போ நான் தூங்குறது ரொம்ப குறைவு.
அந்த ராத்திரி மணி 1, 2, 12க்கு மேலேன்னு வச்சுக்கங்களேன். எனக்கு சரியான நேரம் தெரியல. ஏற்கனவே 12, 1 மணி, 2 மணிக்குள்ளே சாமி பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு எனக்கு வந்து பாத்ரூம் போகணுன்னு சொல்ல மாட்டேன். அங்கே பாத்ரூம் இல்லை. அதனால் நான் வந்து 1க்கு போகணும். அப்போ என்ன திடீர்னு தான் சாமி இதெல்லாம் சாமியோட ஏற்பாடு தான் பாருங்கள். என்ன சொல்கிறவருன்னு நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா உங்களுக்கு தெரியும். அப்போ நான் வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு அந்த நேரம் வந்து அங்கெல்லாம் வந்து சோளம் நட்டுருந்தாங்க. சரின்னு வெளியே வந்துட்டு போனேன். போயிட்டு வந்தேன். அந்த நேரம் என்னை பார்த்து ஒருத்தர் சொன்னாருங்களே, வந்தோடனே சாப்பாட்டுக்கு உக்காந்துட்டாங்கன்ட்டு. அவரும் சாமி வர வச்சுருக்காங்க பாருங்கள். அவர் அந்த எங்கேயோ அங்கே உள்ளவங்க தான், எங்கேயோ உள்ளவங்க போல், அந்த வட்டாரத்தில் உள்ளவங்க தான். கனகன்பட்டியா அல்லது உள்ளுக்கு ஏதோ கிராமமாக ஏதோ எனக்கு தெரியல. அவரை நான் முன்ன பின்ன பார்த்ததில்லை. அவரும் நடந்து வந்தார். வந்தோடனே அவர் எங்களை பார்த்தோன்னே வணக்கம் சொன்னார். நானும் வணக்கம் சொன்னேன். அந்த இரவில் சாமி எப்படி ஏற்படுத்துகிறாரு பாருங்கள். அவரு கூட எனக்கு இந்த பேச்சை அவர் வணக்கம்னு சொன்னோடனே பேசிகிட்டு இருந்தேன்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்னை அறியாமல் நான் அவர்கிட்ட அந்த விளக்கம் சொல்கிறேன். என்னை வந்து சாமி கனகன்பட்டி சத்குரு அப்பா கையெடுத்து கும்பிட்டேன்னா என்னை திட்டுவார். அப்போ அது எப்படி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேனோ அந்த விளக்கத்தை வந்து நான் அவர்கிட்டையும் சொன்னேன். நான் என்னோடய விளக்கத்தை கேட்ட பிறகு அவர் என்ன செஞ்சார், ஐயா கையெடுத்து, ஐயா மன்னிச்சிக்குங்க, தெரியாமல் சொல்லிட்டேன், உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரா அப்படின்னாரு. ஓ, அதான் நீங்கள் வந்த உடனே அங்கே சாப்பிட பரோட்டா கொடுத்தாங்க, அவர் கூப்பிட்டேன்னா அங்கே போயிட்டீங்களா, மன்னிச்சிங்க எனக்கு தெரியாது இது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்தினார். இதையும் சாமி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. கனகன்பட்டி சத்குரு அப்பா அன்றைக்கி இரவு என்ன நினச்சிருந்தாருன்னா நான் தூங்கியிருப்பேன் அல்லது வெளியே வந்திருக்க மாட்டேன். அங்கேயே சாமி கூடயே இருந்திருப்பேன், இவரையும் சந்திச்சிருக்க மாட்டேன். இப்போ இதிலேருந்து நான் என்ன உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அல்லது சொல்ல இருக்கேன்னா, நாம் வந்து எங்கே போனாலும் ஒன்றாவது நாம் யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் அந்த குருமார்களோ சத்குருமார்களோ அல்லது அவங்க கும்பிட்ற அந்த தெய்வத்துக்குள்ள தொடர்பு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி நம்மளையும் கனகன்பட்டி சத்குரு பக்தர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்மளையும் யாரும் எது சொன்னாலும் எதுவுமே பெருசுப்படுத்தாதீங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. அந்த வார்த்தைங்களை அப்படியே கொண்டு போயிட்டு கனகன்பட்டி அப்பா சத்குரு பாதத்தில் சமர்ப்பணம் செய்யுங்க அவர்கிட்ட. இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது சத்குரு அப்பாவை வணங்கக்குள்ள ஒரு பழம் வைக்கலிங்களா அல்லது ஒரு டீ வைக்கலையா, அந்த மாதிரி அதே மாதிரி இந்த வார்த்தைங்களும் அவர் பாதத்தில் வச்சுருங்க. அந்த பாதத்தில் வச்சுட்டு உங்கள் பாட்டுக்கு உங்கள் கடமைகளை செய்யுங்க. அவர் பார்த்துக்குவார் ஏதோ ஒரு வழியில். நம்மளை பற்றி உணராதவங்களுக்கு இப்போ நான் உங்ககிட்ட விளக்கம் சொன்னேன்ல, அதே மாதிரி அவரை உணர வச்சுருவாங்க. இல்லைன்னா நம்மக்கிட்ட வம்புக்கு வரவங்கள கூட கனகன்பட்டி சத்குருப்பா அவர் பார்த்துக்குவார் எதாக இருந்தாலும். ஆனால் அவர்கிட்ட முழுமையாக ஒப்படைச்சிடுங்க. நீங்கள் பார்த்துக்குங்கப்பா, எனக்கு தெரியாது, நீங்கள் அழைச்சிங்க, நான் வந்தேன், எனக்கு இப்படி வார்த்தை வந்துச்சு, ஆனால் நீங்கள் உங்ககிட்ட வந்தனால தான் எனக்கு வந்து எல்லாமே கிடைக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி தான் நம்ம நினைக்கணும். எந்த கனகன்பட்டி சத்குரு அப்பா மட்டும் இல்லை, நம்ம பக்தர்கள் மூட்டை சுவாமி பக்தர்களுக்கு மட்டும் இல்லை, புதிதாக இந்த காணொளி கேட்குறவங்களும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு குருமார் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நாம் வந்து இதெல்லாம் மனதில் போட்டு அவங்கள திட்டணும், அவங்க நம்மளை திட்டணும், அவங்க திட்டுறாங்க நம்ம விட்டுருவோம். அவங்களுக்கு ஆன்மீகத்தில் கடவுளோட அருளோ குருமார்கள் அருள் சத்குரு அருள் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம திட்டிக்கிட்டு அவங்கள ஒரு குறையாக பேசிக்கிட்டு இருந்தோமா, நம்மளோட அந்த வளர்ச்சி, நம்மளோட அருள் கனகன்பட்டி சத்குரு அப்பா கிட்டேருந்து குறைஞ்சிரும்.
அதாவது என்ன சொல்லணும்னா, சுருக்கமாக சொன்னால் நம்ம மார்க்ஸ் வந்து குறையும். இப்போ நம்ம 100 மார்க்கு அல்ல 90 மார்க் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம சாமிக்கிட்ட இருந்தோம் நம்மளும் போய்ட்டு மற்றவங்க மாதிரி கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருந்தோமா 90லேருந்து 40க்கு வந்துடுவோம். திரும்ப அது ஏறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். அதுவும் இந்த சமயத்தில் வந்து நம்மக்கிட்ட கனகன்பட்டி சத்குரு அப்பா நம்மனால நேராக பார்க்க முடியல. அதனால் இதை வந்து எல்லாரும் மனதில் வைத்து அவங்க பிரார்த்தனைக்கு ஏற்ற மாதிரி கனகன்பட்டி சத்குரு அப்பா மனசார நினச்சி யார் என்ன சொன்னாலும் எங்கே எப்படி சொன்னாலும் ஒன்றும் பெருசுப்படுத்தாதீங்க. எங்கேயாவது போகிறோம், அந்த வாரத்தில் நீங்கள் போய் உட்காருங்கன்னு சொன்னால் கூட சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு மௌனமாக போய் உட்காருங்க. சாமி உங்கள் பக்கம் வருவாங்க. ஏன்னா இந்த சம்பவம்லாம் நான் வந்து கடந்து வந்திருக்கேன். நான் கனகன்பட்டி சத்குரு அப்பா மோகன் தோட்டத்துலேயும் சரி, எங்கேயாவது பார்க்கக்குள்ள அவர் சாமி கூட அந்த பணிவிடை செய்வாங்கள சிலர், அந்த தம்பிங்களாம் கூட சொல்லியிருக்காங்க, சார் அங்கிட்டு போய் உட்காருங்க சார்னுவாங்க. நான் ஒன்றும் பேச மாட்டேன், மௌனமாக போய் உட்காந்துருவேன். அவ்வளோதான். ஏன்னா அவங்க சாமிக்கிட்ட அவ்வளோ அக்கறையாக பார்க்குறாங்க. நாம் போயிட்டு இல்லை நான் இங்கே தான் உட்காருவேன்னு அந்த இடத்துல நம்மளோட வீராப்பு பேச்சை காட்டணுமா, நாம் தான் தோற்று போகிறோம். சத்குரு அப்பா நம்மக்கிட்ட எதுவும் ஒரு சோதனையாக தான் காட்டுறாங்க. ஆகையினால நம்ம வந்து இதெல்லாம் தவிர்க்கணுன்னா எல்லாத்தையும் கனகன்பட்டி சத்குரு அப்பா கிட்ட ஒப்படைச்சிடணும். நம்மளை திட்டுறாங்களா, நம்மளை குறை சொல்கிறாங்களா, நம்மளை என்ன சொன்னாலும் அந்த வேதனை கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நம்ம சராசரி மனுஷன்தான். அது தாங்கிக்கிட்டு சாமிக்கிட்ட சத்குரு அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டோம், நம்மளுக்கு வாழ்க்கை முழுதும் நல்ல சிறப்பாக ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடச்சிரும். நாமளே சந்தோஷப்படுற அளவுக்கு நம்மக்கிட்ட சாமி இருக்காங்க, சத்குரு நம்மக்கிட்ட தான் இருக்காங்க, அந்த உணர்வு வரக்குள்ள நம்மளுக்கு ஒரு இன்பமான சூழ்நிலை வரும். இது தான் நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லி ஆசைப்பட்டேன். இதில் உங்களுக்கு எது பொருந்தி வருதோ அந்த விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் எடுத்து உங்களோட வாழ்க்கை பயணம், ஆன்மீக பயணம் சத்குருவுடன் தொடர்ந்து சிறப்பாக நடத்தணும் என்று வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.